தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட யார் சொன்னது? இப்பதானே சிக்கோ நீ எங்க கிட்ட அப்படி சொன்ன. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன் பாருங்க. அதுக்கு அவசியமே இல்ல. நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். இல்லனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன குருவிராணியே, என்னுடைய பலத்தை பாத்தியா? பார்த்தோம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சீக்கோ. இப்பவே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நண்பா. அநேகமா நம்ம அங்க போய் சேர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மீதி கடக்க வேண்டிய பாதையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது ஏன்? ஏன்னா இப்ப சீட்டான சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சுத்த வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது? ஒரு இடத்துல சும்மா உட்காரலாம்ல. சீக்கு, நீ ரொம்ப சின்னவன், அதனால இத பத்தி உனக்கு தெரியாது. அவன் வரட்டும், நான் என்னுடைய பலம் என்னன்னு அவன் கிட்ட காட்டுறேன். நான் என்ன ஒரு ஃபுட்பாலா? வரவன் போறவன் எல்லாம் என்ன உதைச்சி தள்ளுறதுக்கு? சரி, எப்படியோ குளத்துல வந்து குதிச்சிட்டேன். பேசாம குளிச்சிடுவோம். அது வரட்டும். நானு எலிக்கும் பயப்பட மாட்டேன், சிறுத்தைக்கும் பயப்பட மாட்டேன். அப்பதான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சிறுத்தை சிக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு விருந்து கிடைக்க போகுது. யானையோட குட்டி, இதுதான் எனக்கு இன்னைக்கு வேட்டை. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. அட, நீ இப்படி சத்தம் போட்டினா முழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அங்கதானே ஓடி வரும். அட ஆமா, நீ சரியாதான் சொல்ற. என்னோட தூக்கத்தையும் கெடுத்துட்டியே. அதான் கத்துனது முழிச்சுட்டேன். நானே இங்க இருந்து ஓடி போயிடுறேன். அதுக்கு நான் பயந்து ஓடுறத நினைச்சிடாத. இருந்தாலும் நான் ஓடிடுறேன். ப்ளீஸ், என்ன எதுவும் செஞ்சிராத. இல்ல, நான் உன்னை சாப்பிட போறேன். வேற ஒண்ணும் இல்ல. நானு எந்த தப்புமே செய்யல. நானும் தான். நான் தூங்கும் போது எந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ், என்னை எப்படியாவது இங்க இருந்து போக விடு. வேணா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். எப்படிப்பட்ட வாய்ப்பு? இங்க பாரு கண்ணா, என் நகத்தால உன்னை நான் கிரட்டுமா, இல்ல பல்லால உன்னை கடிக்கட்டுமா, இல்ல அந்த கம்பு ஒன்னே போதுமா? அந்த கம்பே பரவாயில்ல. சரி. நீயா? பசிய தீர்த்துக்கிறதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? அது எனக்கு அத பத்தி தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. சீக்கு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஈத்தி குருவி வந்து என்கிட்ட சொல்லலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது நீ சின்னவன் சீக்கு, அவங்கள மாதிரி கிடையாது. அத புரிஞ்சிக்க, புரியுதா? இப்போ நீ எங்க போகணும் சொல்லு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்பா. இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். சரி, இப்ப என் கூட வா, போலாம். இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? ஒரு காட்டுல ஒரு யானையோட குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு ஆண் யானையும் ஒரு பெண் யானையும் அவங்களோட 2 யானை குட்டிங்களும் சேர்ந்ததுதான் அந்த குடும்பம்.
அந்த குட்டிகள்ல சின்னவன் பெரிய குட்டி குறும்பனா இருந்தான்.